நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மத்திய அரசு தொழில் தொடங்க 17.5 லட்சம் இலவச மானியம் வழங்குறாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற விவரங்கள் பத்தி இப்ப நம்ம பார்த்துடலாம். இந்தியா முழுவதும் சிறு குறு விவசாயிகளுக்கு தொழில் தொடங்க மானியத்துடன் கடனை மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2017ஆம் ஆண்டிலிருந்து தற்பொழுது வரை தமிழ்நாட்டில் மட்டும் 28,789 நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. உற்பத்தி சார்ந்த தொழில்கள் தொடங்க 50 லட்சமும், சேவை சார்ந்த தொழில்கள் தொடங்க 20 லட்சமும் வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற எந்தவித கல்வி தகுதியும் தேவையில்லை. ஆனால் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட திட்ட மதிப்புடைய உற்பத்தி திட்டங்கள் அல்லது 5 லட்சத்துக்கு மேற்பட்ட திட்ட மதிப்புடைய சேவை திட்டங்களை தொடங்க விரும்பினால் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் மானியமாக ஓபிசி அல்லது எஸ்சி அல்லது எஸ்டி அல்லது மாற்றுத்திறனாளிகள் அல்லது சிறுபான்மையினர் உட்பட சிறப்பு பிரிவினருக்கு ஒட்டுமொத்த திட்ட தொகையிலிருந்து மானியம் வழங்கப்படுகிறது. இது நகர்ப்புறங்களுக்கு 25%, கிராமப்புறங்களுக்கு 35% மானியம் வழங்கப்படுகிறது. அதாவது 50 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சுமார் 17.5 லட்சம் ரூபாய் மானியமாக அரசை செலுத்தும். தொழில் முனைவோர் தங்களுடைய பங்களிப்பு நிதியாக வெறும் 5% நிதி அளித்தால் போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கு இது 10% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிமுறையின்படி 10 லட்சம் வரையிலான கடன் தொகைக்கு அடமானம் தேவையில்லை. ஆண்டுக்கு சுமார் 1 லட்சம் தொழில் நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புபவர்கள் kvicon.gov.in/PMEGPE போர்ட்டல் என்ற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் விண்ணப்பித்து பயனடையலாம். விண்ணப்பங்களை நேரடியாக பரிசீலனை செய்து அவற்றை கடன் வழங்கும் முடிவுகள் எடுப்பதற்காக நேரடியாக வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். இணையதளத்தில் மானியம் கோருவோருக்கு முன்பாக விண்ணப்பதாரர்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு நடத்தும் 5 நாள் தொழில் முனைவோர் முகாமில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியை முடித்தவர்களுக்கு மட்டுமே மானியம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சிறு குறு தொழில்கள் தொடங்குறதுக்கு மானிய விலையில் கடன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கடன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இது நகர்ப்புறங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின தொகையிலிருந்து 25% மானியம் கொடுக்குறாங்க. இதுவே கிராமப்புற பகுதிகளுக்கு 35% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. தொழில் முனைவோர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பாக வெறும் 5% நிதி அளித்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பொது பிரிவினருக்கு இது 10% இருக்கு. அண்ட் 10 லட்சத்துக்கும் உட்பட்ட கடன் தொகைக்கு எந்த விதமான அடமானமும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தில் பயன்படுறதுக்கு அவங்க ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளம் கொடுத்துருக்காங்க. kvicon.online.gov.in/PMEGPE போர்ட்டல்/ அப்படிங்கிற இணையதள பக்கத்தில் போயிட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் செஞ்சவங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அதை நேரடியாக வங்கிகளுக்கு அனுப்புவாங்க. வங்கிகள் கடன் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த லோனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தொழில் முனைவோர் மேம்பாடு நடத்தக்கூடிய 5 நாள் தொழில் முனைவோர் முகாமில் கலந்து கொள்ளணும். அப்படி கலந்து கொண்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த மானியம் விலையில் கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.